என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்க போகுது, தம்பியை வச்சுன்னு நான் வீட்டு வேலை, அப்புறமா குக்கிங் இதெல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எல்லா நியூ மாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ மாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ வந்து எல்லா மாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் vlog. நாங்கள் தூங்குறது வந்து மாடியில் இருக்கிற பெட்ரூமில் தான் நாங்கள் தூங்குறோம். ஸோ மார்னிங் எழுந்து தம்பியை கீழே கொடுத்துட்டு வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே போயிடுவேன். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, 3வது வெள்ளி. நான் இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன்றதை காட்டுறவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி செஞ்சாங்க எங்கள் அத்தை. நான் போகிறதுக்குள்ளே தம்பிக்கும் அதிலே ஒரு இட்லி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு அவனுக்கு குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. அவனை தூங்க வச்ச பிறகு பீஸ்ஃபுல்லாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா நான் என்னோட குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் அப்புறமா பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போதே அதில் ஒரு முருங்கைக்காய் 2-3 பீன்ஸ் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வெந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு நான் தம்பிக்கு சாதத்தோட பிசைஞ்சு கொடுத்துருவேன். ஃபுல் ரெசிபி நான் இதிலே காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சுண்டைக்காய் குஸ்லி வச்சுட்டேன் இன்றைக்கி வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி. அது என்னோடய மெத்தட் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கசப்பாக தெரியாது அதில். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யார் பசங்க நம்ம வீட்டில் சின்ன பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. அதே மாதிரி எல்லா நாளும் நான் இவ்வளோ அளவு நான் சமைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எங்கள் அத்தை தான் சமைக்கிறாங்க டெய்லியும். இன்றைக்கி என்னமோ நான் சமைச்சேன் தெரியல. அதே எஸ்பெஷலாக தம்பி பிறந்த பிறகு நான் அவனை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு ஃபுல் டே சரியாயிடுது. ஸோ சமையல் எல்லாம் எங்கள் அத்தை தான் மேஜராக பார்ப்பாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் சமைப்பேன். இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் திஸ் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.